டேய் பிரபு, உன் பொண்டாட்டி முட்டை தோசை பொடி தோசை போட்டு உன்னை வசியம் பண்ண பாக்குறா. அவ வந்து உங்ககிட்ட பணத்தை கேட்கறதுக்குள்ள டக்குன்னு படுத்து தூங்கிடுறா. தூங்கிரு. என்னங்க அதுக்குள்ள தூங்க போறீங்க? இல்லையே, இல்ல. ஆமா, என்னது? இந்தாங்க மசாலா பால். மசாலா பாலா? இதென்ன விரல்ல கருப்பா மை மாதிரி? அதுவா, தோசைக்கல்ல விரல் சுட்டுச்சு. ஆதர போய் சொல்றாடா பிரபு. விரல்ல வசிய மருந்து மைய தடவிட்டு வந்திருக்கா. இப்ப நீ இந்த பாலை வாங்கி குடிச்சேனா ஆதர கேக்குற பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்துடுவடா. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. என்னங்க பாக்குறீங்க? உங்களுக்காகவே ஸ்பெஷல்லா மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஐயோ ஆதர, இல்ல ஆதர, எனக்கு வேணாம். ஏன் வேணாங்கிறீங்க? இல்ல, முட்டை தோசை பொடி தோசை ஆஃப் பாயில்னு வயிறு ஃபுல்லா இருக்கு. மசாலா பால் வேணாம், நீயே குடிச்சிரு. என்னங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? ஆதர, என்ன ஆதர, நான் உன்னை சந்தேகப்படுறேனா? என்ன நீ? நான் எதுக்கு உன்னை சந்தேகப்படணும்? எதுக்கு சந்தேகப்படணும்? இந்த பால்ல வசிய மருந்து கலந்திருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? நாம மனசுல நினைக்கிறதெல்லாம் அச்சு பசக்காம அப்படியே சொல்றாளே. டவுட்டே இல்ல, இந்த பால்ல வசிய மருந்து தான் கலந்துருக்கா. பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. சரி, நான் வேணா முதல்ல பாலை குடிச்சு தரேன், அதுக்கப்புறமா நீங்க குடிங்க. இந்தாங்க. நான் தான் குடிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன, குடிங்க. இந்தாங்க மசாலா பால், நல்லது. யாருக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான், இந்தாங்க. ஓ, குடிங்க. பால் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன ஆதர? நான் உங்களுக்கு தூங்கறதுக்காகவா மசாலா பால் கொடுத்தேன்? வேற எதுக்கு கொடுத்த ஆதர? ஏங்க, என்னங்க வெறும் 15,000 மட்டும் கொடுத்துட்டு ஒரு மாச செலவையும் அதை வச்சே ஓட்டணுங்கிறீங்க. அது எப்படிங்க முடியும்? ஏன் 15,000 குடும்பத்தை நடத்த முடியாதா? முடியாது. சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு. நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளவு கொடுங்க.